ஹாய் கைஸ், வெல்கம் டு பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பஞ்சாப் கிங்ஸ் விசஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸ்ரேயஸ் ஐயர் இந்த சீசன்ல நல்ல கேப்டன்ஸே பண்ணிட்டு இருக்காரு. கடந்த 4 மேட்சா வரிசையா பஞ்சாப் கிங்ஸ் தோத்துக்கிட்டே இருக்காங்க. ஓபனர்ஸ் 2 பேருமே செம ஃபார்ம்ல இருக்காங்க. ஒருத்தர் விட்டா கூட இன்னொருத்தர் அந்த மேட்சை கொண்டு போறாரு. பஞ்சாப் கிங்ஸ் கடந்த 4 மேட்ச்ல தோத்துட்டாங்க. அதுல 3 மேட்ச் தோக்கிறதுக்கு காரணம் அவங்க டீம் பவுலர்ஸ் தான். அதே மாதிரியே ஃபீல்டிங்குமே அவங்க ஒழுங்கா பண்றதில்ல. 2 மேட்சுக்குள்ள 17 கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ்ல அவங்க டீம் கேப்டன்சியே ஒழுங்கா இல்ல அப்படின்னு பாண்டியாவை விளையாட வைக்காம இருக்காங்க. ஆனா அதுல இன்ஜுரி அப்படின்னு போய் சொல்லி சுத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்ஜுரின்னு உட்கார்ந்திருந்த ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் கேப்டன்சி வந்தோடனே பேட்டிங் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. சூரியகுமார் யாதவ் இந்த சீசன்ல ஒழுங்காவே பர்ஃபார்ம் பண்ணல. பும்ரா அவரோட பழைய ஃபார்முக்கு இல்ல. முன்னாடி மாதிரியே நிறைய யார்கர்ஸ் போடுவாரு, அதுவுமே கொஞ்சம் கம்மியா இருக்கு. மும்பை இந்தியன்ஸ்ல ஒரே ஒரு ஆள் தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க கன்சிஸ்டண்டா. யாருன்னா அதுக்கு அசாந்த் சார் தான். அவரு தான் கன்சிஸ்டண்டா மும்பை இந்தியன்ஸ்க்கு விக்கெட் எடுத்துக்கிட்டே இருக்காரு. மும்பை இந்தியன்ஸ் டீமுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க. அதே மாதிரியே ஒழுங்காவும் பர்ஃபார்மும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால இந்த மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் தான் வின் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட பேட்டிங்குமே இருக்கு, பவுலிங்குமே இருக்கு. அவங்க ஃபீல்டிங் மட்டும் கரெக்ட் பண்ணா போதும். இந்த வீடியோவை ஐபிஎல் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்போர்ட்ஸில் என்ன டவுட்னாலும் உடனே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.